our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 60:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வில் மிக சிறிதான காரியத்தை எடுத்து உங்களை பெரியவராக்க தேவனால் முடியும். உங்கள் விசுவாசமும் ஜெபமும் தெய்வீக உயர்வை தரும். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அவர் ஜெய கர்த்தராக நமக்கு முன்னே செல்கிறார். நாம் செய்கிற யாவற்றிலும் நமக்கு வெற்றியை தர அவர் நம்மிலும் அதிக வாஞ்சையாய் இருக்கிறார். நீங்கள் செய்கிற யாவற்றையும் நான் ஆசீர்வதித்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கருளியிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் தைரியமாக செய்யுங்கள். சிறப்புற கல்வி பயிலுங்கள். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். யோசுவாவின் புத்தகத்தில் ஜனங்கள் துதியுடனும் ஆரவாரத்துடனும் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள். அவர்களுடைய துதியையும் ஆராதனையையும் கேட்ட தேவன் எரிகோ கோட்டையை இடிந்துவிடச் செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். மேலும் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது அவன் தன் சகோதரர்கள் அனைவராலும் வெறுக்கப்பட்டான். யோசேப்பு வெட்கத்தின் பாதை வழியாய் கடந்து சென்றான். தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து வெற்றியை கொடுத்தார். ஒரு நாள் ராஜாவுக்கு சமானமாக எகிப்து நாட்டிற்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். ஆம், கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவரை விசுவாசியுங்கள். அவர் நம்மை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதுபோலவே உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் அழித்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் உங்களோடிருந்து உங்களை வழிநடத்துவார். நீங்கள் அலைந்து தெரிவதில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் திட்டங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது யோசேப்பை ஆசிர்வதித்தது போல அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிப்பார். தேவன் உங்கள் வாழ்வில் செய்கிற அற்புதங்களுக்கு உண்மையுள்ள சாட்சியா இருங்கள். ஒரு பெரிய திட்டம், தீர்க்கப்பட வேண்டிய பெரிய வழக்கு, நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய சிக்கலான சூழ்நிலை போன்று ஏதாவது ஒரு மிகப்பெரிய சவால் உங்கள் முன்னே இருக்கலாம். நீங்கள் தலையை பிய்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அவர் ஏற்கனவே நமக்கு முன்னே சென்று நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த சூழ்நிலையை தகர்த்து போட்டு நமக்கு வெற்றியை தருவார். ஆப்பிரிக்கா பையன்கள் அடிமைகளாக அமெரிக்காவுக்கு பிடித்து செல்லப்பட்ட காலத்தில் ஓர் ஆப்பிரிக்க அமெரிக்க இளைஞன் இருந்தான். ஓரிரவில் அவன் தன் அறையில் தன் நிலையை எண்ணி மனமுடைந்திருந்த போது, கடவுளே, இந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையிலும் என்னை சிறந்த மனிதர்
மனிதனாக உருவாக்க உம்மால் முடியுமா? என்னை உயர்த்த முடியுமா? இனிமேலும் நான் அடிமையாக இருக்க விரும்பவில்லை என்று ஜெபித்தான். அன்று இரவு தேவன் அவனுக்கு கனவில் சிறு வேர்க்கடலைக்குள் இருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். தாவரங்கள் மத்தியில் வேலை செய்ய அவன் விரும்பினான். தேவன் தனக்கு காண்பித்த சொப்பனத்தை செயல்படுத்தினான். பிறகு அறிவியல் கருத்தரங்கம் ஒன்றில் தன் கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்தான். அமெரிக்கர்கள் ஆச்சரியப்பட்டனர். வேர்க்கடலை ராஜா என்று அவனை அழைத்தனர். தேவனால் நம்மை பிரம்மாண்டமாய் உயர்த்த முடியும். கொஞ்சம் குறைவு என்பவற்றை கொண்டு மகத்துவமானவற்றை உருவாக்க தேவனால் கூடும். அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் உங்கள் மூலமாகவும் உங்களுக்காகவும் தேவன் செய்யும் ஆச்சரியமான காரியங்களை கண்டு உங்கள் தேவன் மெய்யான தேவன் என்று கூறுவார்கள். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், சதி ஆலோசனை செய்கிறவர்கள், உங்களை நொறுக்கி போட விரும்புகிறவர்கள் சத்தியத்தை காணும்படி வருவார்கள். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். நீங்கள் சவால்களையும் இக்கட்டுகளையும் சந்திக்க நேரும்போது தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீதியாகவும் நேர்மையோடும் வாழுங்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் தேவன் உங்களுக்காக செய்யும் காரியங்களை பார்த்து உங்கள் தேவன் மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்று நம்புங்கள். இப்போதே அவரை ஸ்தோத்தரித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, எனக்கு முன்னே வெற்றி தரும் ஆண்டவராக செல்லுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மையை துதித்து ஆராதிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவும். தேவனே, உம்முடைய நோக்கமும் திட்டமும் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தந்தருளும். என்னையும் என் குடும்பத்தினரையும் ஆசிர்வதியும். நான் சந்திக்கிற எல்லா சவால்களையும் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் பலத்த கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். கூடாத சூழ்நிலைகளிலெல்லாம் ஜெயம் எழும்புவதாக. ஆண்டவரே, எனக்கு முன்னே காணப்படும் எல்லா தடைகளையும் நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே தகர்த்து போடும். என் குறைவுகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தும். என்னிடம் இருக்கும் கொஞ்சமானவற்றை மகத்துவமான காரியங்களுக்கு பயன்படுத்தும். என் வாழ்வில் சவால்கள் வரும்போது என்னை விடுவித்து எனக்கு ஜெயத்தை தரும்படி நீர் என்னோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு எதிராக சதி ஆலோசனை பண்ணி எதிராக பேசுகிறவர்கள் என் வாழ்வில் உமது தெய்வீக கிரியைகளை கண்டு நீரே ஜீவிக்கும் மெய்யான தேவன் என்பதை ஒத்துக்கொள்ள செய்யும். நான் சாட்சியாக விளங்கும்படி செய்து எல்லா தீமையினின்றும் என்னை காத்து கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.